If you like this video, click on like. Kindly share, subscribe and follow us. ஹலோ, நான் உங்க ஜான் ஜெபராஜ். சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாரோடும் வீடியோ மூலமா பேசுகிறேன். என்னை நேசிக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எனக்காக ஜெபித்தவர்களுக்கு, பிரார்த்தனை செய்தவர்களுக்கு, கடவுள்கிட்ட வேண்டின எல்லாருக்கும் நன்றி. எனக்காக அக்கறை கொண்ட, கரிசனை கொண்ட, என்னை விசாரிக்க முயன்ற, எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி, இல்லை என் குடும்பத்தினருக்கு, என்னை அறிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டு என்னை பற்றி விசாரித்த எல்லாருக்கும் நன்றி. எனக்காக ஜெபித்த எல்லா சபைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியர்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. அதை போல என்னை நேசித்து எனக்காக பிரார்த்தனை செய்த எல்லா இந்து குடும்பங்களுக்கும், இந்து நண்பர்களுக்கும் நன்றி. இஸ்லாமிய குடும்பங்கள், இஸ்லாமிய நண்பர்களுக்கு நன்றி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வெளியே வந்த பின்பதாக என்னை பிற மதத்தினரும் சந்தித்து என்று சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம் சார், நீங்க நல்லபடியா வெளியே வரணும். அவர்கள் என்னிடத்தில் சொன்னது, எங்களுக்கு தெரியும் சார் நீங்க அதை செஞ்சிருக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும் சார் இது நிச்சயமாய் வெளியே வரும், நீங்க நீதிமானாய் வெளியே வருவீங்க, எங்களுக்கு தெரியும் சார்ன்னு சொன்னாங்க. சோ என்னை நம்பின, என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்றி. மதங்களுக்கு உட்படாதவர்களும் நான் வெளியே வரணும்னு நீங்க நினைத்த நல்ல எண்ணங்களுக்காக நன்றி. தேங்க்யூ சோ மச். இந்தியா மட்டுமல்ல, பல நாடுகளில் இருந்து அநேகர் என்னை விசாரித்தீங்க, உங்களுக்கு நன்றி. தமிழ் மாத்திரமல்ல, பிற மொழி பேசுகிறவர்களும் எனக்காக ஜெபித்தீங்க. பீப்புள் ஃப்ரம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா and North India and every part of India and all over the world, people who don't even know Tamil, because you are blessed by our ministries and our songs, you took time to inquire on us. Thank you so much. I am safe by the grace of God. God has brought me out safely and I am safe. Thank you so much. இந்த வீடியோ நான் போட காரணம், வருகிற 22ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், அக்டோபர் 22. என்னுடைய பிறந்த நாள் அன்று ஒரு புதிய பாடலை நாங்கள் வெளிவிட இருக்கிறோம் என்னுடைய யூடியூப் சேனல்ல, துதிகள் ஓயாது. இந்த பாடலுடைய ப்ரோமோ அநேகர் பார்த்து நீங்க ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. அநேகர் கண்ணீர் மல்க நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த பாடலை குறித்து நான் சொல்லணும். இந்த பாடல் நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் பிரசங்கித்த அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. குறிப்பாக ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தினார். அதுல ஒரு பிரசங்கம் தான் பேதுருவை குறித்து நான் பிரசங்கித்த ஒரு காரியம், ஒரு தாட். என்னன்னா, பேதுரு ஒரு மீனவன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து இவர்கள் அலையில சிக்கி தத்தளித்த பொழுது கடலில் நடந்து வந்தார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவை நீ நடந்து வா, தண்ணீர் மேல நடந்து வா. பேதுரு உடனே இறங்கி நடந்தார். கொஞ்ச நேரத்துல பேதுரு தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தார். பேதுரு தண்ணீருக்குள்ள மூழ்கினார். இயேசு அவரை காப்பாற்றினார். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடினது. பேதுரு ஒரு மீனவன், அநேக நாட்கள் மீன் பிடிக்கிறவர், அதுவும் கலிலேயா கடல்ல தான் அவர் வருஷ கணக்குல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கடலுடைய நீளம், ஆழம், அகலம் எல்லாமே தெரியும். ஒரு மீனவனுக்கு நீச்சலும் தெரியும். ஆனால் பேதுரு நீச்சல் அடிக்க முயற்சிக்கவே இல்லை. அது என்னை வெகுவாக தாக்கி, அந்த செயல் என்னை வெகுவாக தாக்கினது. எப்படின்னா, ஒரு மீனவனா இருந்துட்டு எப்படி அவர் நீச்சல் அடிக்க முயற்சி கூட பண்ணல. ஏன்னா பேதுருக்கு தெரியும், எனக்கு நீச்சல் தெரிந்தாலும், எனக்கு இந்த கடல் பரீட்சைப்பட்ட இடமா இருந்தாலும், என்னை அழைத்தது இயேசு, அழைத்தவர் அவரா இருந்தால் நிச்சயமா என்னை மூழ்க விட மாட்டார். இந்த தாட் தான் என்னை ஜெயில பலப்படுத்தினது. ஏன்னா பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருவேளை பேதுரு தண்ணீரில் மூழ்கி மரித்திருந்தால் மறுநாள் காலையிலே பேதுருவின் சரீரம், சடலம் அந்த கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் மிதந்திருக்கும். அதை பார்த்த எல்லா கலிலேயர்களும் சொல்லியிருப்பார்கள், இந்த மனுஷன் இயேசு நம்பி தானே போனான், இயேசு தானே ஓடுனான், கடைசியில இப்ப எப்படி இருக்கான் பாரு, அவன் நிலைமைய பாரு. பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த மாதிரி ஊர் பேசுவதற்கு நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் விடமாட்டார். நம்மேல் இருக்கும் நீதியை பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம் சார்பில் அவர் நமக்காய் வாதாடுவார். இந்த தாட்டை தான் நான் ஜெயில் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆகவே நான் வெளி வந்த உடனே நான் முதல்ல எழுதின பாடல் அதுதான். அந்த பாடல் சீக்கிரமா வெளிவருது, அக்டோபர் 22ஆம் தேதி. அது மாத்திரமல்ல, இந்த பாடலுடைய ப்ரோமோவை நம்ம ஜெயில் செட்டப்ல நம்ம ஷூட் பண்ணியிருந்தாலும்
பாடல் ஜெயில வச்சு எடுக்கப்பட்டதல்ல, அந்த செட்டப்ல எடுக்கப்பட்டதல்ல. ஆண்டவரை பாடுவதற்கு நம்ம ஒரு நல்ல லொகேஷனை தெரிந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலே மிக அழகான ஒரு லொகேஷன் தான் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம். பாடலை பார்க்கிறவங்களுக்கு அது தெரியும். அநேகர் எதிர்பார்த்திருப்பீர்கள், அநேகர் நீங்க யோசிச்சிருப்பீங்க, அப்பா ஜெயில இருந்து வெளியே வராரு, நல்ல பாடல் வரிகளோட வருவார், விசேஷமா எதிரிகள் எல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வரிகள் எழுத போறாரு. இந்த எதிர்பார்ப்பு அநேகருக்கு இருக்கும் என்று எனக்கும் தெரியும். ஆனால் என் மனசுல நான் பிக்ஸ் பண்ணது, வெளிவந்த உடனே முதல் பாடல் எதிரிகளை அட்டாக் பண்ணியோ இல்ல சத்துருவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தோ எழுத போறதில்ல, எனக்கு துரோகம் செய்த கூட்டத்தை நான் மைண்ட்ல வச்சு எழுத போறதில்ல. என்னுடைய பாடல் இயேசுவை மகிமைப்படுத்துறதா மாத்திரம்தான் இருக்கும். சோ இந்த பாடல் ஒரு ஆராதனை பாடலா, இல்ல ஒரு ஃபாஸ்ட் துதி பாடலா, இல்ல இது என்ன மாதிரி பாடல், ஒரு டான்ஸ் பீட்டா, என்னது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பியூர்லி a love song between God and me. ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற அன்பை நான் மனசுல வச்சு அதனால வெளிவந்த பாடல் வரிகள் தான் அது. ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆராதனை பாடலா தான் இருக்கும் இந்த பாடல் வரிகள், அதனுடைய டியூன் எல்லாமே. சோ நீங்க கேளுங்க, அதை கேளுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு நீங்க அதை ஷேர் பண்ண முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you for your support. Continue to support us. We also will pray for you. Thank you so much.